அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குஞ்சுங்க மட்டும் இருக்குது, கோழியை காணா, எங்கே போச்சுன்னு தெரியல. காலையிலேருந்து இது ரெண்டு மட்டும் தான் கத்திக்கிட்டே இருக்கு. காலையில் கடைக்கு போகிறப்ப சவுண்டு கேட்டுச்சு, வெறும் குஞ்சுக்கு மட்டும் கத்திக்கிட்டு இருந்துச்சு. சரி, கோழி எங்கேயாச்சும் இங்கே தான் இருக்கும். காலையில் திறந்துட்டுறப்ப கேட்டேன் இங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட, எல்லாமே இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ தான் நான் கடையை விட்டு வந்தேன். கடையிலேருந்து அப்படின்ட்டு வந்து பார்த்தா மறுபடியும் இந்த குஞ்சுக்கு மட்டும்தான் கத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கோழியை பார்த்தா கோழியை காணாமே, எங்கே போச்சு? இங்கே ரெண்டு மட்டும் தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கே போச்சுன்னு தெரியல கோழி. ஓ கடவுளே, நேற்றே ஒரு மாதிரி குறி நின்றுட்டு இருந்துச்சு. என்னாச்சு, எதனால ஆச்சு? வாவ், இதோ குஞ்சு பிடிச்சிருக்கு. இது எப்படி ஆச்சுன்னு தெரியல. அதனால் இவன் ஹீராஜுக்கும் ஸோ இந்த கோழி குஞ்சு பறிச்சிருச்சு. எப்படி இறந்துச்சுன்னு தெரியல. நேற்று ஒரு மாதிரி குறுகி நின்று இருந்துச்சு. ஸோ அந்த குஞ்சுங்களை ரெண்டையும் காப்பாற்றணும். அதை எப்படி காப்பாற்றுறது? ஒன்றும் புரியலையே. காலையில் ஒரு பக்கம் ஒரு கோழியே இறந்துருச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கோழி குஞ்சு பறிச்சிருக்கு. என்ன பண்ணுறது? இப்போ இந்த ரெண்டு குஞ்சுங்களுக்கு என்ன பண்ணுறது? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாவம், இது பாருங்க, தேடி ஓடுது. ரெண்டு குஞ்சுகளையும் பிடிச்சி உள்ளார அடைச்சிடலாம் கொஞ்ச நாளைக்கு. ஸோ கடவுளே, காலையில் ரெண்டையும் இப்போ உள்ளே கூட்டிகிட்டு வந்துடலாம். எதனால் ஆயிருக்குன்னு தெரியலையே. நேற்று கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. நான் ஆனால் பார்க்குறப்ப நல்லா ஆக்டிவாக தான் இருந்துச்சு. நானும் பிடிச்சி பார்த்தேன் கழிச்சல் எதுவும் இருக்கா என்னன்ட்டு. அப்பயும் நான் காலையில் கேட்குறேன், கோழி திறந்து விடுவோம்கிட்ட, எல்லா கோழியும் இருக்கான்னு கேட்டால் எல்லாம் இருக்குன்றாங்க. கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. எதனால் இப்படி ஆயிருக்கும்? ஸோ மற்றது சேவை எல்லாம் இருக்கா? வேறு ஏதாச்சும் ஒரு கோழிங்க அடாப்ட் பண்ணிக்கிச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். முதல்ல இதை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடலாம். என்ன தான் ட்ரை பண்ணாலும் ரெண்டு பேரும் வர மாட்டேங்கிறாங்க உள்ளார. சரி, அப்படியே கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும், பொறுமையாக அப்படியே உள்ளார துரத்தி விட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது எப்படி ஆனதுன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு, நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சடனாக எப்படி அது இறந்துச்சுன்னு தெரில, விளங்க மாட்டேங்குது.
தானாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப இந்த மாதிரி சிக்ஸை வந்து கொஞ்சம் பாதுகாத்து தான் வளர்த்தணும், ரொம்ப கஷ்டம். முதல்ல இது ரெண்டு சேஃப்டி பண்ணணும். ஏன்னா தாய்க்கோழி இல்லாமல் சர்வே பண்ணுறது கொஞ்சம் அது வந்து இப்போ இந்த சேவை இதுங்க கூட வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படி செட் ஆகிக்கும். ஆனால் வந்து ரொம்ப நம்ம கவனமாக பார்த்தாகணும். ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக வர வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்தாகணும். ஒன்றும் வழங்க மாட்டேங்குது, எதனால ஆச்சுன்ட்டு. ஓ கடவுளே, என்ன பண்ணுறது இப்போ? முதல்ல இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியா சொல்ல கொண்டே வந்தாங்க. வெளியே இருக்கிறது வந்து நல்லா இல்லை. யார் கூட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இங்கிட்டு? வெள்ளைக்கோழியா? ஏதோ ஒரு கோழி அதை கூப்பிடுது. எங்கே இருக்குங்க ரெண்டுமே? யாரு கூட இருக்குன்னு தெரியல. வெள்ளைக்கோழி இங்கே இருக்கு, வெள்ளைக்கோழி இங்கே இருக்கு. ஓ மை காட், எங்கே அவங்க ரெண்டு பேரும்? இது குஞ்சுங்க ரெண்டு எங்கே போச்சுன்னு தெரில. அதில் அது ரெண்டையும் கண்டிப்பாக உள்ளார தூக்கியே ஆகும். வெளியே விடுறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது. எங்கே இருக்காங்க? இங்கே பேஞ்சிக்கிட்டு இருக்கு, பூனைலாம் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று வேலை காட்டுச்சுனாலும் ரொம்ப சிக்கல் தான். நம்ம ஒரு பிளான் போட்டோம்னா அது ஒரு பக்கம் போகுது. முதல்ல இதுங்க ரெண்டையும் எப்படியாச்சும் உள்ளார துரத்தியே ஆகும். துரத்திட்டு வந்துடுறேன். ஒரு வழியாக ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி உள்ளார விட்டாச்சு. ஓ அந்த கோழி கொத்துதுங்க, சேர்த்த மாட்டேங்குது. கருப்பும் சேர்த்த மாட்டேங்குது. கடவுளே, என்ன பண்ணுறது? அதுவும் கருப்பாக இருக்குது, இதுவும் கருப்பாக இருக்கா? அதனால் போய் அது கூட சேர பார்க்குது. இந்த பூச்சி பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. என்ன பூச்சி இது? ஏய் ஏய் ஏய், ரொம்ப சரி, இதுங்க இதுலேயே இருக்கட்டும். ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவோம்.